ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மந்தோட இந்து வெக்காப்ஸ் ஒரு கம்பைலேஷன் மாதிரி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம டெய்லியுமே வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இந்து வெக்காப்ஸ் வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். அதையும் தாண்டி இந்த மந்த்லி வெக்காப்ஸ்ன்றது லாஸ்ட் டைம் நான் வந்து மார்ச் மந்த்துக்கு அப்லோட் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அரௌண்ட் ஒரு 1000 வியூவர்ஸ் கிட்ட அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கு அதோட தொடர்ச்சியாக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் அப்படி பண்ணாம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நாள்ல இருந்தும் சிறந்த 2, 3 வார்த்தை, சூப்பரான ஒரு 2, 3 வார்த்தை அத தனியா செப்பரேட் பண்ணி, அத வந்து ஒரு ஒரு பிரசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணி வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரா இருக்கும். ஒரு 50 வார்த்தைக்கு மேல போகும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2xpல கூட வச்சு பாருங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நெறைய மாணவர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்க, "சார் கொஞ்சம் ஸ்லோவா போங்க" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதனால நான் இந்த வீடியோவ கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போறேன். பட் ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப டெட் ஸ்லோ கிடையாது. கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா எடுத்துருவேன். எப்பயும் சொல்றத விட ஒரு 0.5% வந்து 0.5 அளவு வந்து நான் வந்து கம்மியா எடுத்துட்டு போறேன். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சரி நான் ஸ்பீடா பார்த்து முடிக்கணும் அப்படின்றவங்க 2xல இல்ல 1.5x ஸ்பீட்லயே வச்சு பாருங்க. அது உங்களோட விருப்பம். ஆனால் வீடியோவ முழுமையா பார்த்து முடிங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ வரப்போற பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரீகேப் இல்லன்னா வந்து ஆ ஒரு ரிவிஷன் மாரி இருக்கும். சரியா? சோ நீங்க ரிவிஷன் இல்லாட்டியும் இப்பதான் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ வச்சு இந்த வீடியோல வர வேர்ட்ஸ நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு தான். சரி ஏன் இவ்வளோ லேட்டா போறீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. இப்போ வாய்ஸ் பார்த்தாலே தெரியும். வாய்ஸ் ரொம்ப மோசமா இருக்குல்ல. ஸோ அதனால தான் இந்த 19ஆம் தேதி ஏப்ரல் மந்தோட வெக்காப்ஸ் வந்து நான் வந்து ஒரு கம்பைலேஷன் மாரி போடுறேன். அதனால வீடியோ கன்டினியூஸா பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வேர்டு என்ன அப்படின்னா, மெலிஃபேக்டர்ஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வேர்ட். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எது கீழ வருது அப்படின்னா, நவுன்ல வரும். ஸோ ஒருத்தவங்க வந்து கிரிமினல் ஓகேவா? குற்றவாளிகள நம்ம எந்த வார்த்தை சொல்லலாம்? மெலிஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வச்சு சொல்லலாம். சரியா? ஸோ மெலிஃபேக்டர்ஸ் அப்படின்னா சினானிம் கிரிமினல், ஆன்டனிம் வந்து இன்னோசென்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ரெசிலியன்ட். ரெசிலியன்ட்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் நம்ம ரெசிலியன்ட். ஓகேவா? ரெசிலியன்ட் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரெசிலியன்ட் பில்டிங். ஸோ இத வேணா நம்ம வந்து மீன் பண்ணலாம். சரியா? ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா, அட்ஜெக்டிவ் சினானிம் வந்து ஸ்ட்ராங். ஓகேவா? ஆண்டனி வந்து சென்சிட்டிவ். ஸோ அடுத்த வேர்ட் என்ன அப்படின்னா எராட்டிக். ஸோ எராட்டிக் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம எராட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பார்ட்டோசிட்டி வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து அன்பிரடிக்டபிள். ஆண்டனிம் வந்து கன்சிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ தமிழ் மீனிங் வந்து ஒழுங்கற்ற முறையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை எராக்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிகாரியஸ் அப்படின்றது. ஸோ ப்ரிகாரியஸ் அப்படின்றது ஒரு ஒரு ரிஸ்கி. ஓகேவா? ஸோ சினானிம் வந்து ரிஸ்கி, ஆண்டனிம் வந்து செக்யூர். ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை நம்ம வந்து முயற்சி பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ப்ரிகாரியஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஆண்டனி வந்து செக்யூர், தமிழ் மீனிங் வந்து ஆபத்தான முறையில். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைஜென்ட். ஸோ ஸ்ட்ரைஜென்ட் அப்படின்றது எந்த பார்ட்னர்ஷிப் கீழே வருது அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து ஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைஜென்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை ஸ்ட்ரைஜென்ட் டீம் லீட், இல்லை ஸ்ட்ரைஜென்ட் டீம் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீம் மேனேஜர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீம் லீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது குறிக்கும். ஆண்டனி வந்து லீனன்ட், தமிழ் மீனிங் வந்து கடுமையாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஐஸ்லெட். ஸோ ஐஸ்லெட் அப்படின்றது ஒரு சின்ன தீவை தான் நம்ம வந்து ஐஸ்லெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாசஸ் வந்து நவுன்ல வரும். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எவேஷன். ஓகேவா? ஸோ இமேஜ் ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கு. ஓகே. எவேஷன் அப்படின்றது அவாய்டன்ஸ். ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம மழுப்புறோம்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து எவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாசஸ் வந்து நவுன்ல வரும். ஆன்டனிம் வந்து கன்ஃபரன்டேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீகம்பன்ஸ். ஓகேவா? ஸோ ரீகம்பன்ஸ் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களோட வண்டியில போய் மோதிட்டோம் அப்படின்னா நம்ம மோதிருந்தாலும் அவங்க வண்டி நம்ம தான் சரி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஈடு செய்தல் அப்படின்றது தான் நம்ம ரீகம்பன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து வேர்ப்ல வரும். சினானிம் வந்து அவார்ட், ஆண்டனிம் வந்து பெனால்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்பர்ரிங். ஸோ ஸ்பர்ரிங் அப்படின்றது ஸ்டிமுலேட், ஒரு விஷயத்தை நம்ம வந்து தூண்டுறது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஆப்போசிட் பர்சன் ஒருத்தவங்க பேசுறாங்க, பேசுறது நம்மளுக்கு எரிச்சலா இருக்கு, கோவமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நம்மள வந்து ஒரு கோபத்தை தூண்டுறாங்க. ஸோ அந்த தூண்டுறது வந்து நம்ம ஸ்பர்ரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆண்டனி வந்து ப்ளீஸ், தமிழ் மீனிங் வந்து தூண்டுதல். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் அப்படின்றது அவமதிப்பு. கோர்ட்டை வந்து இந்த வார்த்தையை நீங்கள் வந்து கோர்ட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கோர்ட்டை வந்து கண்டெம்ட் அப்படின்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சினானிம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட், ஆன்டனிம் வந்து ரெஸ்பெக்ட், அவமதிப்பு. ஓகேவா? ஸோ இமேஜை பார்த்தாலும் தெரியும் அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து கண்டெம்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டெனிகிரேட்டட். ஸோ டெனிகிரேட்டட் அப்படின்றது இழிவுபடுத்துறது. ஒருத்தவங்க வந்து டிஃபேம் பண்ணுறது தான் நம்ம வந்து டெனிகிரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாசிட்டிவ் வந்து வேர்ப், ஆன்டனிம் வந்து அப்ரூவ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டசிட். ஸோ டசிட் அப்படின்றது ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து டசிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாசிட்டிவ் வந்து அப்ஜெக்டிவ்ல வரும். ஆண்டனி வந்து எக்ஸ்பிளிசிட், தமிழ் மொழி வந்து மௌனமானன்னு வருது. பட் பட் மௌனமாக இருக்கிறது
அவங்க பேசுறத நம்ம கேட்கறதுக்காகவும் நம்ம மௌனமா இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். சரியா? ஸோ சூப்பரான ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் வார்த்தை டசில். டசில் அப்படின்றது சண்டையை தான் நம்ம வந்து டசில் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாம டசில் பிட்வீன் மீ அண்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். சரியா? யூ அண்ட் மீ அப்படின்னு மாதிரி சொல்லலாம். சரியா? ஸோ டசில் அப்படின்றது சண்டை. ஸோ பர்சன்டேஜ் வந்து நவுன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ட்ரூத். ஸோ ட்ரூத் அப்படின்றது ஸ்பீடாக நடக்கிறதா நம்ம வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு வாங்கல சினானிம். ஸோ வாக் ஃபாஸ்ட் அதுக்கு பதிலாக நம்ம எந்த ஒரு சின்ன வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரூத் அப்படின்ற ஒரு சின்ன வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா லேடன். ஸோ லேடன் அப்படின்றது லோடட். ஓகேவா? ஒரு 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 நிறைய பொருட்களை சுமந்துட்டு போகும்ல. ஸோ இப்போ நீங்கள் இந்த குட்டி யானை பார்த்துருப்பீங்க. இமேஜ்லேயே ஒரு குட்டி யானை தான் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா வீட்டோட பொருட்கள் எல்லாத்தையும் அதில் வச்சு லோட் பண்ணி மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து லேடன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம். பர்சன்டேஜ் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிட்டன்டஸ். ஓகேவா? இது வந்து எந்த பர்சன்டேஜ் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். த்ரெட்டனிங். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் பண்றோம், அவங்கள பயமுறுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஃபேவரபிள். தமிழ் மீனிங் பகட்டானன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து சினானிம் மட்டும் பார்ப்போம். த்ரெட்டனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பெசிமிஸ்டிக். ஸோ அப்படின்னா டவுட்ஃபுல்லாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் குறை சில பேர்லாம் வந்து எல்லாத்துலேயும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ பெசிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பெசிமிஸ்டிக் பர்சனாக இருக்க தேவையில்ல. ஸோ எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை ஃபர்ஸ்ட் சொல்லாமல் நிறைகளை எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் திங்கை பார்த்துட்டு ஃபைனலாக வேணால் நெகட்டிவ் இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பெசிமிஸ்டிக் பர்சன்ஸை பிடிக்காது. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்கள பிடிக்காது. ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து அட்ஜெக்டிவ் சினானிம் வந்து டவுட்ஃபுல், ஆன்டனிம் வந்து சியர்ஃபுல். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சீஸ்ட். ஓகே, பார்ட்னர்ஷிப் வந்து வேர்ப் டெர்மினேட். ஓகேவா? ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீஸ்ட் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம் வந்து கண்டினியூ. தமிழ் மீனிங் வந்து முடிவு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பர்சிக்யூஷன். ஓகேவா? ஸோ பர்சிக்யூஷன் அப்படின்றது ஒருத்தவங்கள கொலை பண்றது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி ஒருத்தவங்களை ஜெயிலில் போகிறது ரொம்ப கஷ்டப்படுத்துறது அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ பர்சிக்யூஷன் அப்படின்றது சினானிம் வந்து கில்லுன்னு வருது. பட் அவங்க வந்து கஷ்டப்படுத்துறது அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஆன்டனிம் வந்து ஜாய், தமிழ் மீனிங் வந்து துன்புறுத்துதல். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கேஸ்கேட் அப்படின்றாங்க. ஸோ கேஸ்கேட் அப்படின்றது ராப்பிட். ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன நடக்கணும். ஓகேவா? அதை பற்றி பேசுறது தான் நம்ம இந்த வேர்ட் கேஸ்கேட். ஸோ அடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்க போகுதோ அதை தான் நம்ம வந்து கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் வந்து நவுன்ல வரும். சினானிம் வந்து ரேப்பிட், ஆன்டனிம் வந்து ட்ராப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அன்ஃபோர்சீன். சரியா? ஸோ சடனாக ஒரு விஷயம் நடக்குது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம வந்து அன்ஃபோர்சீன் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜை பாருங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வந்து அவர் கீழே இருக்க சக்கரை கொடியை கவனிக்காமல் அதில் விழுந்துடுறாரு. சரியா? அதே மாதிரி தான். ஸோ அதுதான் நம்ம வந்து சடனாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து இதோட பார்ட்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் வருது. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அபோமினபிள் அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஷாக் கொடுக்கும்ல, அதுதான் நம்ம வந்து அபோமினபிள் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்னர்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் சினானிம் வந்து ஷாக்கிங், ஆன்டனிம் வந்து அட்மிரபிள். ஓகே. ஸோ அதிர்ச்சி ஊட்டுற ஒரு விஷயம் திடீர்னு. ஸோ இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா கார் வேகமாக வருது, அந்த குழந்தை வந்து திடீர்னு தான் பார்க்குது. ஸோ அதனால அந்த குழந்தைக்கு ஒரு ஷாக் அந்த இடத்துல வருது. ஸோ அந்த ஷாக் அப்படின்றதுக்கு கூட நம்ம எந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், அபோமினபிள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா கொனெண்ட்ரம். ஸோ கொனெண்ட்ரம் அப்படின்றது புதிய பசில். ஓகேவா? ஸோ நம்மளோட பேங்க் எக்ஸாமில் பசில் இருக்கும், சீட்டிங் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து என்ன மாதிரி வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னா கொனெண்ட்ரம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பர்சன்ஸ் வந்து நவுன், சினானிம் வந்து ப்ராப்ளம், ஆன்டனிம் வந்து சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரிசென்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ பிட்டர்னஸ், கோபமாக இருக்கிறது தான் நம்ம ரிசென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக பேசும்பொழுது பிட்டர்னஸ், உன் மேலே வந்து நான் ஆங்கிரியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணாமல் ரெசன்மெண்ட், ஹி இஸ் ஆன் தி ரெசன்மெண்ட் வித் யூ அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்தி பேசும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தை ஈஸியாக புரியும். சரியா? நம்மளுக்கு ஏன் வந்து இன்னும் ஸ்கூல் படிக்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய வார்த்தை லேர்ன் பண்ணியிருப்போம். கரெக்டாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய வார்த்தை லேர்ன் பண்ணியிருப்போம். பட் காலேஜ் டேஸ் வரும்பொழுதோ இல்லை காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வெக்காப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்கூல் வரைக்கும் நம்ம நிறைய வேர்ட்ஸை டெய்லியுமே படிச்சுட்டே இருப்போம். சரியா? நம்மளோட சாராக இருக்கட்டும், மேமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேர்ட்ஸை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால நம்மளோட வெக்காப்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ சி அப்படின்றது 2 வார்த்தை வரும். ஸோ சின்றது பார்த்தல வரும், சிஎஸ்ஏ அப்படின்றது கடல்லையும் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி வார்த்தையை வந்து நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது டெய்லியுமே கேட்டதால நம்மளோட வெக்காப்ஸ் அந்த டைமில் வேகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் ஒரு ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே நம்மளோட வெக்காப்ஸ்ன்றது ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஸோ அதுக்காக தான் ஹிந்து வெக்காப்ஸ் படிக்க சொல்லுவாங்க. சரி, இந்த நியூஸ் படிக்க சொல்லுவாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு படிக்க பிடிக்கலனா வேற ஏதாவது ஒரு புக்ஸ், யாராச்சும் பயோகிராஃபியோ மற்றவங்க எழுதியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க பற்றி. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி புக்ஸை வாங்கி படிக்கல உங்களோட வெக்காப்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நார்மலாக பேசும்பொழுது ஆங்கிரி அப்படின்ற பேசுறதுக்கு பதிலாக இது ஒரு ரெசன்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாற்றி பேசும்பொழுது உங்களோட வெக்காப்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு உங்களோட எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக.
சரியா? ஸோ அதை நோக்கி நம்ம போவோம். நெக்ஸ்ட் வார்த்தை நேசேயர்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் வார்த்தை. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் நவுன் ஓகேவா? டவுட். இப்போ வந்து 2 பெர்சன்ஸ் இருக்காங்க. 2 பெர்சன்ல ஒரு பெர்சன் வந்து எதையுமே வந்து நம்ப மாட்டாரு. டவுட் பட்டுட்டே தான் இருப்பாரு. சரியா? ஸோ அவங்கள நம்ம எந்த வார்த்தை சொல்லலாம்? நேசேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா குவிட் ப்ரோ கியோ. சரியா? எக்ஸ்சேஞ்ச் பண்றது, கைமாறு பண்றது தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன்ல வரும் குவிட் ப்ரோ கியோ. சூப்பரான ஒரு வார்த்தை, மைண்ட்ல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வார்த்தை கன்செஷனர் ஓகேவா? ஸோ செல்லர் ஓகே. ஒரு கடைக்கு போனீங்கன்னா அந்த கடைக்கு அண்ணாச்சி இருப்பார்ல, அண்ணாச்சி கடைக்கு போனால் அந்த அண்ணாச்சி இருக்கார், அவ்வளோ தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். சரியா? ஒரு விஷயம் ஒரு பொருளை விற்கிறவரை தான் நம்ம வந்து கன்செஷனர் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனிம் வந்து கன்சியூமர். ஸோ செல்லர்னா ஆண்டனிம் யாராக தான் இருப்பாங்க? கன்சியூமராக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஃப்ரான்டிக். ஸோ ஃப்ரான்டிக் அப்படின்றது கோபம், வெறித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறது தான் ஃப்ரான்டிக் அப்படின்னு சொல்ல முடியும். சினானிம் வந்து வைல்டு, ஆண்டனிம் வந்து காம். பார்சஸ் வந்து அப்ஜெக்டில் வரும். சரியா? ஸோ இமேஜை பார்த்தா அவர் ரொம்ப வெறித்தனமாக ரொம்ப வைல்டாக இருக்கார் மாதிரி தெரியுது. ஸோ வைல்டு அப்படின்றதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரான்டிக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா டேண்டலைசிங்லி. நல்லா நான் எப்படி ஸ்பெல் பண்ணுறேன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. டேண்டலைசிங்லி ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ் டெம்ப்டிங். நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ எனக்கு பர்சனலாக பிரியாணி பிடிக்கும்ல. ஸோ பிரியாணி பார்த்தோன்னே எனக்கு வந்து டெம்ப்ட் ஆகும், நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு டெம்ப்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஸோ டெம்ப்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம இதுக்கப்புறம் எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? டேண்டலைசிங் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ஃபால்ட்ரிங். சரியா? ஃபால்ட்ரிங் லூசிங் தி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் பாருங்களேன், அருமையான ஒரு வார்த்தை தடுமாறுதல். ஓகேயா? ஸோ நம்மளுக்கு இந்த தடுமாறுது, ஏன்டா தடுமாற அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம். பட் அந்த தடுமாறுறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் வேர்டே தெரியாதுல்ல. ஸோ அந்த தடுமாறுதல் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்னா ஃபால்ட்ரிங். ஓகேவா? ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் நார்மலாக பேசி கேஷுவலாக பேசும்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ஸோ இந்த ஏப்ரல் மந்தில் நம்மளோட வெக்காப்ஸ் இந்த கோர்ஸ், அதாவது டெய்லி வீடியோஸ் கொடுத்துருக்கோம்ல, அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாற்றங்களுக்கு காரணமே நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க தான். ஸோ உங்களோட சஜஷன், உங்களோட நீங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்டிங்களோ அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த மே மந்தில் கொடுக்குற வீடியோஸ்லாம் வந்து ஒரு 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 நான் ஸ்டார்டிங் பண்ண வீடியோஸுக்கும் இப்போ பண்ண வீடியோஸுக்கும் அதுக்குள்ளே ஒரு 3 மாதத்துல ஒரு ட்ராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ அதுக்கே எல்லாருக்குமே நன்றி. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோஸை, இந்த பிபிடி, இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே மாற்றுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிகோடாமி. ஸோ டிகோடாமி அப்படின்றது டிவிஷன். ஸோ 2 வகையாக இருக்கிறது தான் டிகோடாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 வகை இருக்கிற ஒரு இடத்த நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க 2 பேரும் வேறு வேறு வகை தான். ஒரு ஆண் ஒரு வகை, பெண் ஒரு வகை தான். ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? டிகோடாமி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கார்னர். கார்னர் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுறவங்க. சரியா? ஒன்று சேர்க்குறவங்கள தான் நம்ம வந்து கார்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்சஸ் வந்து வேர்ப், சினானிம் வந்து கலெக்டிங், ஆன்டினி வந்து செப்பரேட்டிங், தமிழ் மீனிங் வந்து ஒன்று சேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரெக். ரெக் அப்படின்றது இன்ஃப்ளெக்ட். ஓகேவா? ஒரு விஷயத்தை வந்து வீணாக்குறது தான். ஸோ இமேஜை பாருங்கள். இமேஜில் 2 டாக்ஸ் இருக்குது. 2 டாக்ஸ் என்ன பண்ணுது? அந்த தலைகாணியை கிழிச்சு சிதைச்சு சின்னாபின்னம் ஆக்கிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து ரெக் அப்படின்னு சொல்லலாம். பாசஸ் வந்து வேர்பில் வரும், சினானிம் வந்து இன்ஃப்ளிக்ட், ஆன்டனிம் வந்து ரிப்பேர். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரிட்டாலியேஷன். ஸோ ரிட்டாலியேஷன் அப்படின்றது பதிலடி, பதிலுக்கு பதில் பேசுறது. ஸோ ஒருத்தவங்க பேசுறதுக்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு ஒரு பதிலடி தரோம்ல, அதுதான் ரிட்டாலியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். சினானிம் வந்து ரிப்ரைசல், ஆன்டனிம் வந்து ஃபர்கிவ்னஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். இதுவுமே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க கமெண்ட் செக்ஷனில், சார் எக்ஸாம்பிள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. ஸோ இன்னும் வந்து இடியம்ஸ், ஃப்ரேசஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட வீடியோஸில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். சரியா? இன்னும் டெய்லி வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருங்க, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். டெய்லியுமே நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டாப் 55 வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா டெய்லியுமே 10 வேர்ட்ஸ் இருக்குது. சரி, எனக்கு டெய்லி 10 வேர்ட்ஸ் பத்தாது, நான் டெய்லி 25 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வரோம். படிக்கிறதுக்கு தான் ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரியா? இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெலகிராம் சேனலுக்கு தான் போகும். சரியா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நிறைய கோர்சஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா சோவிங். ஸோ சோவிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுறது தான் சோவிங் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப்ல வரும் ஆன்டனிம் வந்து கேதரிங். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டைம் படித்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வேர்பா அந்த இடத்துல எப்படி யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் அந்த வேர்டுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்றத மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஹீடட். ஓகேவா? ஹீட் அப்படின்றது ஒரு விஷயத்த நம்ம மதிக்கிறது தான். ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம மதிச்சு அந்த விஷயத்த கடைபிடிக்கிறது தான் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதிக்கிறது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. சினானிம் வந்து ஒபேட் ஆண்ட் வந்து இக்னோர்டு, தமிழ் மீனிங் வந்து கவனித்தார். ஸோ நீங்கள் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை கரெக்டாக அந்த சிக்னல் போடும்பொழுது, பச்சை கலர் சிக்னல் போடும்பொழுது தான் அந்த பெடஸ்ட்ரியன் கிராஸில் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டாடி. சரியா? ஸோ டாடி அப்படின்றது லேட்டாக போகிறது தான் நம்ம வந்து டாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் லேட் அப்படின்றதுக்கு பதிலாக டாடி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பார்சல்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்ல வரும் ஆன்டினிம் வந்து ஏர்லி, தமிழ் வந்து தாமதம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஹேட்செட். ஸோ ஹேட்செட் அப்படின்றது கை கோடாரியை தான் நம்ம ஹேட்செட்னு சொல்லுவோம். ஸோ சின்ன கோடாரி. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து வில்லன் தூக்கி எறிவான் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஹேட்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதோட ப்ராசஸ் என்ன வரும்னா நவுன். ஓகேவா? ஸோ நவுன் ஏன் ஹெட்செட் வந்து நவுன்ல வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேர்டு டிபிலிட்டேட்டிங். ஓகேவா? ஸோ டிபிலிட்டேட்டிங் அப்படின்றது ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து வீக் ஆக்குறது தான். சரியா? ஒருத்தவங்க பலவீனப்படுறது தான் நம்ம வந்து டிபிலிட்டேட்டிங் அப்படின்னுவோம். ப்ராசஸ் வந்து வேர்ப் ஆன்டின் வந்து ரிஸ்டோரேட்டிவ். ஓகேவா? சூப்பரான வார்த்தை டிபிலிட்டேட்டிங். டிபிலிட்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஐ ஐஎன்ஜி ஃபார்ம்ல வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கேஸ். கேஸ் அப்படின்றது லுக். ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கறது தான் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் வந்து நவுன்ல வரும். சினானிம் வந்து லுக், ஆன்டனிம் வந்து இக்னோர். நெக்ஸ்ட் வேர்டு க்ருவேலிங். ஸோ க்ருவேலிங் அப்படின்றது எக்ஸாகஸ்டிங். ஓகேவா? என்னால் இதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியல, என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியல. ஓகேவா? ஸோ 8 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் இல்லை 8 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும். ஸோ எக்ஸாகிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து க்ருவேலிங் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ், ஆன்டினிம் வந்து கைண்ட், தமிழ் மீனிங் வந்து கடுமையான. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்லம்ப்ஸ். ஸ்லம்ப்ஸ் அப்படின்றது ஃபால். ஓகேவா? ஸோ சரிவை தான் நம்ம வந்து ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்ஸ் வந்து வேர்ப்ல வரும் ஆன்டனிம் வந்து ரைஸ், தமிழ் மீனிங் வந்து சரிவு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிவைல். ப்ரிவைல் அப்படின்றது சக்சீட். ஒரு விஷயத்துல நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஸோ டெய்லியும் நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கணும். அதுல வந்து மறுநாள் என்ன ஆகணும், அதுல நம்ம வந்து அடுத்த லெவல் போயிடணும். சரியா? இன்னைக்கு லெவல் 1 ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு லெவல் 2 ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம போயிடணும். ஸோ லெவல் 1 ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பசில் எடுக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு பெர்சன்டேஜ் சம் எடுக்கிறீங்க. அதில் வந்து ஒரு லெவல் 1 ஆஃப் சம், அதாவது ஒரு பேசிக் லெவல் சம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதில் வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கரெக்டில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த லெவல் 2 லெவல் 3 போக முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல ப்ரிவைல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வெஸ்டர்ட். வெஸ்டர்ட் அப்படின்றது நிலையான, வெஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெஸ்டர்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்டெடி, நிலையான வருமானம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இந்த இடத்துலையும் சொல்றாங்க. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும். சினாரி வந்து ஸ்டடி, ஆண்டிங் வந்து வித்ரா, தமிழ் மொழி வந்து நிலையான. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஃப்ரீ. ஃப்ரீ அப்படின்றது ஃபேடட். ஸோ தேயர் தான். அதாவது இப்போ வந்து வண்டி ஓடிட்டே இருக்கு, வண்டியில் வந்து தேய்மானம் அதிகமாகுது, அதனால என்ன ஆகும், செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே வீணாகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க ஃப்ரீ அப்படின்றது ஃபேடட் அவே. ஸோ ஃபேடட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆண்டனிம் வந்து நியூ. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அல்லூர். ஸோ அல்லூர் அப்படின்ற அட்ராக்ஷன். ஒருத்தவங்க வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து அல்லூர் சொல்லுவோம். பர்சன்ஸ் வந்து நவுனில் வரும். ஆன்டனிம் வந்து ரிப்பல்ஷன், தமிழ் மீனிங் வந்து மயக்குதல். ஓகேவா? ஸோ அல்லூர் அப்படின்னா மயக்குதல். மைண்டில் வச்சுக்கோங்க. சூப்பரான வார்த்தை. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கோகினிசன்ஸ். சரியா? கோகினிசன்ட் கிடையாது, கோகினிசென்ஸ் அப்படின்னா நாலேஜ், அறிவாற்றலை தான் நம்ம கோகினிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பரான வார்த்தை. அவன் ஏன் கோகினிசன் வச்சிருப்பான்னு தெரியுதா? ஸோ கோகினிசன்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஏன் அந்த நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ நாலேஜ். ஓகேவா? அதோட வேர்டை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன், ஆண்ட் வந்து டிஸ்ரெகட், தமிழ் மொழி வந்து அறிவாற்றல். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அர்டன்ட். அர்டன்ட் அப்படின்றது பேஷனேட். ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கும், ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து அர்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ எல்லாமே பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க. நம்மளோட அர்டன்ட் என்ன சொல்லலாம்? எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காரணும். அதுதான் நம்மளோட பேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஹெவ் மணி. ஸோ ஹெவ் மணி அப்படின்றது டாமினன்ஸ். ஓகே, சினானிம் வந்து டாமினன்ஸ். ஒருத்தன் ஒரு டாமினன்ஸ்னா இப்போ வந்து ஒரு கம்பெனியில் யார் அதிகமாக டாமினன்ஸாக இருப்பாங்க, எம்டி தான் டாமினண்ட்டாக இருப்பார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ப்ராசஸ் வந்து நவுனில் ஒரு ஆண்ட் வந்து செல்ஃப் கவர்மெண்ட்.
ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஃபேக்டோ. டிஃபேக்டோ அப்படின்னா ரியாலிட்டி, நடைமுறை. ஓகேவா? ஸோ முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று பார்த்தோம், குயிட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு வார்த்தை பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல டிஃபேக்டோ. ஸோ டிஃபேக்டோ அப்படின்றது ரியாலிட்டி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ் அண்ட் இது வந்து தியரட்டிக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டெலிபிள். ஸோ இன்டெலிபிள் அப்படின்னா இன்எரேசபிள். ஒரு விஷயத்தை நம்மளால அழிக்கவே முடியாது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து இன்டெலிபிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ எது வந்து இன்டெலிபிள் மெமரி அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இன்டெலிபிள் மெமரி ஆஃப் த பிசி எதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? பாசிட்டிவ் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு மேலே பார்த்துருப்போம். எல்லாமே ஒரு சூப்பரான வார்த்தைகளாக எடுத்துகிட்டு வந்து ஒரு கலெக்டிவாக உங்களுக்கு எடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைமும் அதிகம். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் உங்களோட லைக்கும் ப்ளஸ் உங்களோட கமெண்ட்டையும் இந்த வீடியோவுக்கு தெரிவிங்க. சரியா? ஏன்னா அப்போதான் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்த மாணவர்கள்கிட்ட போய் கொண்டு போய் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்க்கும். சரியா? ஸோ அதனால தான் உங்களோட லைக்ஸும் இந்த கமெண்ட்டும் இந்த வீடியோவுக்கு மிக மிக முக்கியம். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெய்லியுமே இந்த இந்து வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டே வைஸ்வே கொடுத்துட்ருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி வந்து லாஸ்ட் மந்தோட கம்ப்ளீட் வெக்காப்ஸ் பிடிஎஃப், பிஏபி நியூஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஃப்ரீயாக ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.